வணக்கம் மக்கள் எல்லாத்துக்கும். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எங்க ஃபேமிலில நெறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்குது. அத வந்து சொல்லி சும்மா பேசிட்டே இருந்தது அவ்வளவா நல்லா இருக்காது. என்ன தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் எங்க ஃபேமிலில இருக்கிறவங்கள யாருன்னு தெரியுமா? பேர் மென்ஷன் பண்ணா மட்டும் தான் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியும். பேர் மென்ஷன் பண்ணாம சொன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய பேரு சுப்பாத்தா, ராமாத்தா இப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியில இருக்கிறது அது புரியும். நான் அந்த மாரி சொல்ல மாட்டேன். யூடியூப் ரூல்ஸ் இருக்குது. எனக்கு தெரியும். சரியா? பேர் மென்ஷன் பண்ணாம தான் சொல்லுவேன். இனிமேல் வந்து சென்னையில யார் யாரோ இருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. சென்னையில இருக்கிறவங்க உன்னுடைய ஒரு என்னன்னா தன்மானம் போகுது அப்படின்னு போட்டு என் பிள்ளைக்கு போன் பண்ணி ஓ உங்க அம்மா அப்படி உங்க அம்மா இப்படி உங்க உங்க அம்மாச்சி இப்படி வளர்த்துனாங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுல வந்து சண்டை வச்சிருவேன். தெரியுமா? வீடு தெரியாதா இருக்குன்றியா? ம். என்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்க முடியாது. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவேன்னு தெரியும். சரியா? கேஸ் தோட்டத்து மேல கேஸ் போட முடியாது, தில்லு இருந்தா போடுறீ அப்படின்னு போறேன். போட முடியலையா? போட்டுட்டேன்ல நக்குது இப்ப. எனக்கு தோட்டம் வராட்டியும் பரவாயில்ல, கேஸ் போட்டு நக்கிட்டு கிடக்குது. போ. உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு பல மடங்கு எனக்கு உரிமை இருக்க முடியும். என்ன பிச்சைக்கார நாய்களா? ஒழுக்கமா மரியாதையா இருந்துக்கிட்டீங்கன்னா நான் எதுவும் பேச மாட்டேன். இல்லைன்னா நான் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எதை வச்சு கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு டைம் நான் கொடி வச்சு என்னுடைய அக்கௌண்ட் இருந்து அமௌண்ட் போயிருக்குது. அதை வச்சு கொடுப்பேன் நான். சரியா? உங்களுக்கு வந்து வந்திருக்குது கொஞ்சம். ஆனா இருந்தாலும் நான் அதை வச்சு கொடுத்தேன்னா பிடிச்சி இழுக்கும். ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு. கொடுத்து அது இனிமே அது ஓப்பன் பண்ணா கிடக்குது. பேங்க் அப்படியே க்ளோஸ் ஆகி நிக்குது. புட்டபரித்துல தான் கொடுத்தேன் நான் அதை. இங்கே ஆகட்டும், இல்ல இன்னொரு பக்கமாகட்டும், இடையோட்டிலே ஆகட்டும், என்னை பத்தி யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுப்பேன். அது குடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். எப்படி தெரியும் லாயர் மூலியமா நல்லாவே தெரியும். எப்படி எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறதுல அப்படி குடுத்துக்குவேன் நான். சரியா? உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க. எனக்கு குடுக்குற பொருள் இருக்குதா குடுத்துட்டு போயிருங்க டக்குன்னு. என்ன உங்க வாட்டுல உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு இது அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். எனக்கு குடுக்க வேண்டியதை குடுத்துட்டு போயிரு. உங்ககிட்ட வந்து ஏதாவது நான் சண்டை கேட்டனா இல்ல நானா வந்து சண்டை போட்டனா இல்ல நான் என் மேல ஏதாவது தப்பு உங்களை திட்டாம நான் இப்பவும் திட்டல சொல்றேன். என்ன வாய் இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லாம் பேசிக்க கூடாது. அப்படி பேசுறது யாரு வேணாலும் பேசலாம். ரெண்டு ரெண்டு ஃபேமிலி பத்தி நான் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபேமிலில சென்னையில இருக்கிற ஃபேமிலி இனிமேல் என் பெரிய பொண்ணோ சின்ன பொண்ணோ யாருக்கிட்டும் போய் நீங்க தயவு செஞ்சு போன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை உங்க வீட்டு முன்னாடி வந்து நான் அடிப்பேன். கண்டிப்பா நான் அடிப்பேன். எப்படி நான் அடிப்பேன்னா நான் மட்டும் வந்தல யார் யார் கூட்டிட்டு வரணும் எப்படி திட்டணும் அல்ல நான் அடிச்சா வீடு ஃபுல்லா மணந்துரும். மல்லிப்பூ மாதிரி மணந்துரும். சரியா? அதை நினைச்சுக்கிட்டு ஒழுக்கமா இருந்துக்குங்க. இனிமேல் வந்து என் பிள்ளை கிட்ட போன் பண்றதோ அங்க போன் பண்றதோ என்னைய அடிச்சா அந்த சில்லற பையன் அடிச்சதுனால நான் சொன்னேன். என்னை மண்டே கொட்டினான்ல எங்க அம்மா இருக்க வரைக்கும் நடிச்சிட்டான். எங்க அம்மா இறந்து அடுத்த செகண்டே அவன் வேலையை தான் காட்டு. அப்பதான் நான் புரிஞ்சு அவன் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இறந்தப்பதான் புரிஞ்சு நான் 4 வயசுக்கு முன்னாடி அவன் புரிஞ்சு நான் இப்படி சில்லற பொறுக்கியா இருக்கானே காசுக்காக அப்படின்ட்டு. அது என்னமோ பண்ணிட்டு போங்க. எங்க அம்மா நகை 3 பவுன், எங்க அப்பா மோதிரம் 1.5 பவுன், மொத்தம் 4.5 பவுன் தின்னுட்டீங்கடி. 4.5 பவுன் தூக்கி கொண்டு தண்ணி திட்டீங்க. சரியா? வெக்கமான சூடு சொரணை இல்ல. அங்கதான் சம்பாதிக்கிறீங்க. அப்புறம் எங்க அம்மா சொத்து பார்த்து நேரா பார்த்தா கெட்ட வார்த்தை வருது நாய்களா. 10 பேருக்கு முன்னாடி வச்சு பேசி கொண்டு போய் நீ கொண்டு போய் தின்னுடா. நான் இவ்வளவு நொட்டி இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு பாரு. ஏன் நீ தனியா கொண்டு ஏன் திங்கிற? எங்க அம்மா டேய் அப்பானா 3 பேர் இருக்கிறோம். 3 பேத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான் அந்த பொருள். நீ மட்டும் கொண்டு அனுப்பிச்சுட்டு போக முடியாது. உன் பொண்டாட்டி உன் பிள்ளைக்கு போட்டு மினுக்கலாம்னு பார்த்தா அதான் புள்ள முட்டிட்டு ஓடிடுச்சு. எதுக்கு முட்டிட்டு ஓடிச்சு தெரியுமா? தெலுங்கான கூட்டியாட்டு எதுக்கு ஓடிச்சு? என்னை நீ மண்டையா அடிச்ச உன் பொண்டாட்டி வந்து 3 ரூபா வட்டிக்கு நொட்டி வீடு கட்டி வச்சுக்கிறேன், நொட்டாம வீடு கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த காரணத்தினாலதான் அந்த பிரச்சனை வந்து நான் எவ்வளவு தூரம் மனசு ரொம்ப வலிச்சது எனக்கு. சுகர் வந்து எனக்கு 250 இருந்துச்சு. என்னால வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியலன்னு சொன்னா போய் சும்மாவே உட்காந்து அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு என்னென்னலாம் பேசணும் பேசிட்டு ஏடி பிச்சைக்காரி இதை சொன்னிய போய் புழுதிக்காட்டுல போய் பாடு. இந்த வீடு எங்க வீடு அப்படின்னு சொன்னேன். எந்த புழுதிக்காடு? அந்த புழுதிக்காடு யாரு சம்பாரிச்சா? எங்க அப்பனுங்க அம்மா சம்பாரிச்சது. சரிமா? நாங்க 3 பேருமே சம்பாதிக்கல. ஓப்பனா அப்படித்தான் சொல்லுவேன். எங்க 3 பேரும் அவங்க பெத்த கடமைக்கு 3 பேருக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த தோட்டம் எவ்வளவு கோடிக்கணக்கில் போகும். நீங்க கொடுக்குற 100 ரூபாய் நக்கிட்டு போகும் எனக்கு. நெவர். நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு இங்கிலீஷ் சரியாட்டும் தெரியும். போதுமா? நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமா கமெண்ட் எடுத்துக்கிறீங்களோ பேசாம இருந்துங்க அமைதியா நானும் விட்டுட்டு போயிருவேன். என் பிள்ளைகிட்ட போன் பண்ணி பேசுறது அந்த தப்பு தப்பா இப்ப சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணினேன்னு வச்சுக்குவேன். உன்னை மரியாதை எல்லாம் பண்ணிடுவேன். என் புள்ள எப்படி இது உனக்கு என்ன நான் கேக்குறேன். நீ சொன்னதுனால நீங்க சொன்னீங்க 2 பேரும் என்கிட்ட உனக்கு தில்லு இருந்தா கேஸ் போட்டி இது என் வீட்டுல பீ திங்கிற அப்படின்னு அந்த கரிசமான் சொன்னான். அதனால அந்த பிரச்சனை வந்து அடிச்சதுக்கு அப்புறம் நோட்டிக்கிட்டு போயிருச்சு அது. சரியா? எது நோட்டிட்டு போச்சு? அவன் சொன்னதெல்லாம் நோட்டிட்டு போய் உங்களுக்கு மாட்டி விட்டாரு கடவுள். சிவபெருமான் இன்னும் சொல்றேன். நான் இன்னும் சொல்லிக்கிறதே பாருங்க. ருத்ராஸ் மாலை போட்டுக்கிறேன். நான் தப்பா யாரையும் நான் பேச மாட்டேன். எனக்குன்னு ஒரு இது இருக்குது. நான் அதை வச்சுதான் பேசுவேன். இந்த மாலை ருத்ராஸ் மாலை சிவன் மேல ஆணையா சொல்றேன் நானு. இனிமேல் என் புள்ளகிட்ட போய் உங்க அம்மா வந்து கல்யாணது என்ன சொன்னா உங்க அப்பனுக்கு பிறக்கல அது யாருக்கோ பிறந்தது அதனால உங்க அம்மா அவங்க அம்மாச்சி வளர்ச்சி போட்டு போய் கேப்பேடி அப்படி பிச்சைக்கார நான் உங்களாண்டி விட்டு ஓடி போய் தெலுங்கார முட்டி கூட்டிட்டு கூடவே வச்சு வளர்த்துனீங்களே. என் பிள்ளை 2 அப்படி இருந்துச்சா? என் பிள்ளை 2 அது மாதிரி இருக்காங்களா? நல்லா தானே ஒழுக்கமா தானே கட்டி கொடுத்து நல்லா இருக்காங்க. 2 பேரும் நல்லா நல்லா பழிச்சிட்டு இருக்காங்க. உங்கள கொண்டு போய் ஒரு 10 பைசா கூட போகல அதுக்குள்ள கொண்டு போகல. அங்க போய் செஞ்சு போட்டிருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன். இதுக்கு அடுத்து இந்த வீடியோக்கு அடுத்து வந்து எனக்கு நியூஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்க என்னை வந்து சொல்லிச்சு என் பொண்ணு சொல்லிச்சு பெரிய பொண்ணு சொல்லிச்சு சின்ன பொண்ணு அத்தை இப்படி சொன்னாங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவேன். சென்னைக்கு டேரக்டா வருவேன். என்ன நான் பாதுகாப்போட தான் வருவேன். சும்மாலாம் வரமாட்டேன். நான் என்னென்ன பாதுகாப்புல எப்படி வரணுங்கிற உங்களுக்கு தெரியுதோ தெரியல எனக்கு தெரியும் நல்லா.
நான் அந்த அளவுக்கு தெரியல யூடியூப் சேனல் வச்சு நடத்த முடியாது என்னால. சரிம்மா, எல்லா இதுவும் கத்துக்கிட்டா மட்டும் தான் யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்க முடியும். நீ வந்து இனிமேல் சீண்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த சென்னை வீதியில வந்து ரெட் ஹில்ஸ்ல வந்து நார் அடிச்சுட்டு போயிருவேன். ரெட் ஹில்ஸ்னா உன்னுடைய ரெட் ஹில்ஸ் ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் இருக்குது. உன்னை பேரை மென்ஷன் பண்ணி சொன்னா மட்டும்தான் நீ போய் கேஸ் கொடுக்க முடியும். உன்னை மென்ஷன் பண்ணி சொல்ல மூடிக்கு போயிட்டே இரு. சரியா? உனக்கு ரூல்ஸ் தெரியாது. நான் அப்படியே ஒவ்வொருத்தர் பேர் உட்காந்தசாமி, ராமாத்தா, சுப்பாத்தா, பூஜாமணி இப்படி சொன்னா மட்டும்தான் பேர் போகும். இல்லைன்னா போகாது. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து நக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க. இனிமேல் போன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்க, ஓப்பனா சொல்றேன், சும்மாவே விட மாட்டேன். என்னை பத்தி இன்னும் தெரியல. அந்த கேஸ் கொடுத்ததுல புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நானு. கேஸ் கொடுத்ததுல சொன்னாங்கல்ல, தில் இருந்தா பாரு, தில் இருந்தா பாரு அப்படின்னு. அவர் தான் அட்ரஸ் அப்பாவுக்கு போதும் அட்ரஸ் எழுதிட்டு தேவையா? இன்னைக்கு அட்ரஸ் இருக்கிறது காமிக்க, அதுக்கு தான் போட்டேன் நானு. இவ அடிச்சதுக்கு அவ சொன்னதுக்கு தான் போட்டேன். எனக்கு அதுல வந்து அந்த சொத்தை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு இல்ல. ஆனா விட மாட்டேன். கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. வாங்க மாட்டேன். அது இருந்துட்டு போகுது பேங்க்ல, அது கோர்ட்ல அப்படி நடந்துட்டு இருக்கட்டும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சாகிறப்ப நீங்களும் சாவீங்களடா. சாவல விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கெத்து பேசினா, நீங்க எனக்கு சாகாத வரமா வாங்கி வந்து வச்சிருக்கீங்க. அதான் சாவர வரம் தான் எல்லாத்துக்கும். நான் நாளைக்கே புடுக்கிட்டு போறேன். போனதுக்கு அப்புறம் என்னமோ நாசமா போய் எனக்கு தேவையில்லை. எங்க 2 அந்த சொத்தை வச்சு தான் பொழைக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன அதை வச்சு தான் பொழைக்கணும் அவசியமும் கிடையாது. என் பொண்ணுகிட்ட போய் இனிமேல் அதை அப்படி இதை அப்படி நோட்டைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, சென்னை வருவேன். அந்த வீதியில எல்லாரும் வெளியே தலைகாட்டாலும் நார் அடிச்சிருவேன். கண்டிப்பா செய்வேன் அந்த வேலை நான். என்ன நீ வந்து என்ன பாவம் செஞ்ச எனக்கு? ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்காம பெரிய நடிப்பு நடிச்ச அந்த தோட்டம் யாரு யாரு சம்பாரிச்சா? நீ சம்பாரிச்சியா? வந்து வீதியில் நார் அடிச்சிருவேன் இனிமேல். என்ன உங்க உள்ள கூட்டி தெலுங்கான கூட்டி போனதுதான். ஓ, பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு. நீ என்ன நீ நக்கற போய் 6 மாசம் மூணு வச்சு பாத்தீங்க. முள்ளம் பண்ணியாட்ட இப்ப என்ன சுட்டு சுட்டு பார்த்தாலும் அது வெளியே வெடிக்க எனக்கு இருந்தாலும் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம ஃபேமிலி இதுனா வரைக்கும் அப்படி போச்சா? பக்கங்கிட்ட மட்டும் பேசாத. நீ போய் என் பெரியவங்கள்ட்ட போய் பேசினா மரியாதை எல்லாம் பண்ணி விட்டுருவேன். நான் இதோ நிப்பாட்டிக்கோ. நான் உன்னை பத்தி பேசல. உன்னை பத்தி நான் பேசினா எனக்கு எனக்கு என்ன ஏதாவது சீண்டுனா மட்டும் பேசுவேன். அந்த நகை மரியாதை கொண்டாந்து கொடுத்து 3 பேருக்கு பொதுவில் வந்து இடைவெட்டில வச்சு நீ எவ்வளவு செலவு பண்ணி பங்கு போட்டு நகையும் பங்கு போட்டு கொண்டு போய் அதுக்கும் கேஸ் கொடுக்க நான் கேஸ் கொடுக்காம சும்மால விட மாட்டேன். அந்த வீட்டுக்கு சாமா ஒரு பெரிய புடுங்கி கட்டிட்டார் வீடு. அப்பா ஆயா இருக்கும்போது உனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வீட்டையுமே சாவி கொண்டு போ. ஒரு நாள் திருப்போது போனோம்னு வச்சுக்க நொறுக்கி தள்ளிட்டு வந்துருவேன். அதுக்கு பின்னாடி என்னமோ நடக்கட்டும். அதை நான் கண்டுக்க மாட்டேன். நொறுக்கி தள்ளிட்டு வந்துடுவேன். ஏய் பிடிக்கலாம் சும்மா பண்ணுவேன். புரிஞ்சுக்குங்க. இனிமேல் வந்து பண்ணாங்க. இன்னொன்னு இடைவாட்டில் இருக்கிற மக்கள் என்ன என் சொந்த பந்தமோ இல்ல மற்றவங்களோ யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்னை பத்தி ஏதாவது யூடியூப் நடத்துறா, அவன் நடத்துறா, இது நடத்துறா, எங்க ஃபேமிலி பத்தி பேசலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு என் காதுக்கு வந்துன்னு வச்சுக்கல, உங்களுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எப்படி எந்த விதத்துல கொடுக்க முடியுமோ எனக்கு அந்த விதத்துல கொடுக்க தெரியும். என்ன ஒரே ஒரு இது புரிஞ்சுக்குங்க. நான் எதுக்காக அமைதியா வந்துருக்கேன்னா புரிஞ்சுக்குங்க. இருக்கும் டைம் இருக்கு அதுக்கு. நான் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் வெயிட் பண்ணுவேன். உங்களோட இஷ்டத்துக்கு மோதம் திருப்பி கொடுக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். சரியா? நீங்க அந்த அளவுக்கு எனக்கு பண்ணுனதுனால நான் பண்றேன். என்ன சொன்னீங்க? நாடு சுத்த மாட்டா, ஊர் சுத்த மாட்டா. ஃபேமிலி சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு இப்ப இல்ல, சென்னையில இருக்க தாம்பரத்துல என் பொண்ணு சின்னவளுக்கு கல்யாணம் இல்ல கணக்கு அப்பவே எனக்கு தெரியும். சரியா? அங்க என்ன நார்மல் நாரிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது அப்பவே எனக்கு தெரியும். இன்னைக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. அப்பவே தெரியும். நான் வந்து இது உங்களாட்ட சொல்ல மாட்டேன் நான். அது குடும்பம் வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கும். மேடு பள்ளம் எல்லாமே தாண்டி போகணும். அந்த ஒரு நிலைதாலும் நான் கண்டுக்கல. இதே அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அவட்ட நான் பேசியிருக்கிறேன். சரியா? எந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு 4 பேர் எப்படி பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நான் டேரக்டா சொன்னேன். ஏன் இப்படி பண்ணேன்? அது மட்டும் நான் கேட்டு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன பேசினேன்னு வந்து அதுக்கு இப்ப மறந்துருக்கலாம், போயிருக்கலாம். நான் வந்து மறக்க மாட்டேன். இனிமேல் என்னுடைய பேர் அடிபட்டு யார்கிட்டாவது சொன்னேன் எனக்கு வந்துருக்கு. இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. யார்கிட்ட என்னென்ன பேசுறீங்க எல்லாமே எனக்கு வருது. இனிமேல் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன். இது வந்து மிரட்டுறதோ இன்னொன்னும் ஆள் கிடையாது எனக்கு. என்ன என் சித்தப்பா இருக்க வரைக்கும் அங்க நல்ல உரிமையாத்தான் இருந்தேன். நாங்க சித்தப்பாவுக்கு வந்துகிட்டு இருந்தேன். இன்னும் மற்றதெல்லாம் நான் சொல்லி காமிக்க மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன் நான். எனக்கு தேவையில்லை. என் சித்தப்பா ஒரு தெய்வ மாட்டேன். லாஸ்ட்ல வந்து எல்லாரும் போயிட்டாங்க. இவரு ஒரு தெய்வ மாட்டம் தான். நான் சத்தியமா சொல்றேன். கார் எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை என்ன எனக்கு? 17,000 செலவு பண்ணி கார் எடுத்து யாராவது வந்துருவீங்களா? செஞ்சிருவீங்களா? நம்ம ஃபேமிலி சுட்டு வட்ட அத்தனையும் சொல்ல யாராவது செஞ்சிருவீங்களா அந்த வேலையா? ஒருத்தருமே செய்ய மாட்டாங்க. நான் துணிஞ்சு செஞ்சேன். காசு பணம் போயிட்டு போகுது எனக்கு. என் சித்தப்பா அந்த 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 இதுல போய் கலந்துக்கணும் நானு. கணேசன் அந்த போட்டோ வச்சு பூஜை பண்றப்ப எனக்கு இன்னைக்கு தான் டிக்கெட்டே அங்க வந்து இறங்கியிருப்பேன் நான். அந்த அளவுக்கு தான் ட்ரெயின் டிக்கெட் இருந்துச்சு. நான் அன்னைக்கு இமீடியட்டா போன போயிட்டு போ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அங்க வந்ததுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? எங்க சின்ன மேல ஒண்ணும் கொடுக்கல. அவங்கள பத்தி நான் தப்பா பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்ல, பேசல. எனக்கு தேவைப்பட்ட நான் பேசினேன். அவங்க என்ன மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது. எனக்கு இனிமேல் என்னை பத்தி யூடியூப் நடத்துறா, வெங்காயம் நடத்துறான்னு சொல்லி என்கிட்ட வந்துச்சு. என் பிள்ளைகள் சொல்லி யூடியூப் சேனல் நடிப்பேன். இன்னும் டான்ஸ் போட்டு ஆடுவேன். என்னமே என் விருப்பம் அது. என் விருப்பம். எனக்கு வந்து அதனுடைய உரிமை வந்து யாருக்கும் இல்ல. தனி மனுஷன் எனக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. தனியா எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு போவேன். உங்களுக்கு சொல்ற ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன். எனக்கு ஏதாவது கொடுத்து பாக்குறீங்களா? 15 டெய்லி மாசம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதிகாரம் பண்ணுங்க. நான் புள்ளகிட்ட வாங்குறது வேணாம்னு விட்டுட்டேன். நீங்க என்ன எனக்கு கொடுக்கறது? இன்னும் சொல்றேன். இன்னும் நிறைய இருக்குது. அழுத அப்படி நீங்க என்ன அழுத எனக்கு? நீ சொல்லு என்ன அழுத? நியாயமா பேசினா என் பிள்ளைக்கு ஒரு துணிகோல் எடுத்து கொடுக்கல பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும். சரியா? அதோட விட்டுருங்க. அது மேல நான் சொல்ல விரும்பல. நன்றி, வணக்கம்.